ஆண்டவர் இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜீசஸ் பிளட் இஸ் வின்னிங் என்கின்ற இந்த ஊழியத்தின் வாயிலாக தினம் தினம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மற்றும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யூடியூப் சேனல் நேயர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்களே மற்றும் ஆசிர் ஜேம்ஸ் சகோதரர் உங்களுக்கும் சேர்த்து தான் இந்த தேவை செய்தி. பாருங்கள், நீங்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளிலும் கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து நீங்கள் செய்கின்ற அனைத்து வித காரியங்களையும் லகுவாக இருக்க செய்வாராக. இதோ இந்த நாள் வேத வார்த்தை உங்களை கடந்து வருகிறது. எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம், ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். பாருங்க, இப்படியாய் சொல்லுகிறது: பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் போராமை கொள்ளாதே. ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பொல்லாதவர்களை குறித்து நாம் என்றைக்குமே என்ன பண்ணக்கூடாதா? எரிச்சல் அடையக்கூடாதா? நியாயக்கேடு செய்கிறவர்களை பார்த்து போராமை கொள்ளக்கூடாதான். ஹல்லேலூயா. ஆனால் என்னடா அது, நம்மளுக்கு தீங்கு செய்கிறாங்க, நம்ம எரிச்சல் அடையக்கூடாதுன்றாரு ஆண்டவர், மாற்றி பேசுகிறாரு. என்னடா அது, நம்ம நியாயக்கேடு செய்கிறவங்கள போராமை கொள்ள வேணான்றாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் வசனம் அருமையாக போட்டிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள்: அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். ஹல்லேலூயா. ஆமாம், புல்லை போல். புல்லுக்கு தெரியுமாங்க உங்களுக்கு? இதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதர சகோதரிகளே, பாருங்கள், புல் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, காலையில் நீங்கள் பாருங்கள், இந்த சூரியன் உதிக்கும் பொழுது காலையில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு இருக்கும். ஆனால் சாயங்காலம் போனீங்கன்னாக்கா அந்த பச்சை பசேல்னு இருக்கிற அந்த பச்சை நிற தன்மை போயிட்டு ஒரு மாதிரி காய்ஞ்ச தன்மையாக ஆகி அதே போல் அப்படியே படுத்து கிடக்கும். ஆமாம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள், நீ ஆண்டவர் அதான் வசனம் சொல்கிறாரு: பொல்லாதவர்களை குறித்து நீ எரிச்சல் அடையாது, நியாயக்கேடு செய்கிறவர்கள் போராமை கொள்ளாது. ஏன்னா கேட்டிங்கனாக்கா, நியாய தீர்ப்பு தேவனுடையது. அவர்கள் செய்கின்ற அந்த பொல்லாப்பை குறித்து அவர்கள் ஆக்கினைக்குள்ளே தீர்த்து கொள்ளப்படுவார்கள். நம்ம போராமப்பட்டோம், நம்ம எரிச்சல் பட்டால் அது நல்லா இருக்காது. அதே போல் நம்மளாலையும் போராடி அவங்களால முன்னுக்கு அவங்கக்கிட்ட முன்னுக்கு வர முடியாது. அது மட்டும் இல்லை, அவர்கள் எப்படி வாடுறாங்களாம் பாருங்கள். 2ஆம் வசனம் பாருங்கள்: அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். ஆமாம், புல் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்குன்னு? பாருங்கள், சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். பாருங்கள், கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேற்கொள். ஹல்லேலூயா. ஆமாம், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து புறப்படும் காலமாக இருக்கிறது. நியாய தீர்ப்பு தேவனுடையது மட்டும்தான். அவங்க அந்த பொல்லாப்பை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எரிச்சல் அடைந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால், அதாவது வேதத்தில் போட்டிருக்கு, உங்களுடைய தலை மயிரில் ஒன்று கூட நம்ம என்ன பண்ண முடியாதான், அந்த கருப்பு முடியை வெள்ளையாக்க முடியாதான். ஹல்லேலூயா. ஆமாம், அது போல தான். பாருங்கள், நீங்கள் போராட்டத்தோடு அவங்ககிட்ட நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா பொல்லாதவர்கள் மேலே நீங்கள் தோற்று போயிடுவீங்க. ஆமாம், நிறைய வசனம் இருக்குது வேதத்தில். நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் போட்டிருக்கு. எதுக்கு திருப்பி இதை சொல்கிறேன்னா, அவர்களுடைய வாசல் எதுன்னு அவங்களுக்கு தெரியல. நம்ம பொல்லாத செய்கிறோம், சந்தோஷமாக இருக்குன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் பாருங்கள், கீழே 3ஆவது வசனம் அழகாக போட்டிருப்பாருங்க. 2ஆவது வசனம்: அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாக அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். ஆமாம், அவங்களுடைய நிலைமை அவங்களுக்கு தெரியாத அவங்க ஆடிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. இதை கேட்டு கொண்டிருக்கிற தேவ ஜனங்களை, இதை கேட்டு கொண்டிருக்கிற கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆமாம், உங்களே யாராவது ஏதாவது உங்களை ட்ரபுள் கொடுத்தாலோ, டார்ச்சர் பண்ணாலோ, பொல்லாப்பு செய்தாலோ, நியாயக்கேடு செய்தாலோ, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. அவங்க பாருங்கள், மாலையில் வாடி போகிற புல்லு போல் வாடி பசும் பூண்டை போல் அழிந்து போவார்கள். பாருங்கள், வேதத்தில் அழகாக போட்டிருக்கு பாருங்கள்: அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் புண்டை போல் வாடி போவார்கள். ஹல்லேலூயா. ஆமாம், அது மட்டும் இல்லை, என்றைக்குமே நீங்கள் கர்த்தரை முன்னிறுத்துங்க. அவரை முன்னிறுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கை அவ்வளோ செழுமையாக இருக்கும். நியாயத்துக்கும் நியாயாதிபதிக்கும் நியாயாதிபதி ஒருவரே. அவர் யாருன்னா நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதர சகோதரிகளே, யூடியூப் சேனல் நண்பர்களே, ஃபேஸ்புக் நண்பர்களே, நாளைக்கு இன்னொரு வசனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அநேகருக்கு இது நீங்கள் ஷேர் பண்ணி இதில் ஆசீர்வாதமாக நீங்கள் இருங்க. அது மட்டும் இல்லை, வசனத்தை இன்னும் கொஞ்சபடியாக சுருக்கி ஒரு 5-6 நிமிஷம்ன்றதை ஒரு 4 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி நான் கொடுக்கலாம்னு யோசிச்சுருக்கேன். அது மட்டும் இல்லை, மாதத்தின் முதல் நாள், அந்த முதல் நாளில் பார்த்தீங்கன்னாக்கா வாக்குத்தத்த செய்தி கொடுக்கலான் இருக்கேன். இதே ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே
அதுக்காகவும் என்னுடைய ஊழியத்துக்காகவும் என்னுடைய சபைக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.